ஒரு திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம். திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். ஒரு வெயிலடையும் காலை காட்டின் பெரும் குரல் கொண்ட ராஜசிங்கத்துக்கும் அவனது அரியணை மனைவிக்கும் ஒரு குட்டி சிங்கம் பிறந்தது. காட்டின் ஒவ்வொரு விலங்கும் அதனை வரவேற்றது. ஆனால் எவருக்கும் தெரியாது சிம்பாவின் வாழ்க்கை சவால்கள் நிறைந்த பயணமாகிவிடும் என. சின்ன வயதில் சிம்பா விளையாட்டிலும் புன்னகையிலும் இருந்தான். காடே சிம்காதான் அடுத்த ராஜா என்ற எண்ணத்தில் இருந்தது. சிம்பா வளர ஆரம்பித்தான். விளையாட்டும் சிரிப்பும் தான் அவனது உலகம். அவனுக்கு இன்னும் தெரியாது எதிர்காலம் என்னவென்று. கர்ணு சிம்பாவின் சித்தப்பா. அவன் மனதில் ஒரே ஒரு ஆசை, நான் தான் இந்த காட்டின் நிஜராஜா என்கிற தீய எண்ணம். சின்ன வயதில் சிம்பா விளையாட்டிலும் புன்னகையிலும் இருந்தான். ஆனால் இருட்டில் சூழ்ச்சி தழுவிக்கொண்டது. கர்ணுவின் மனதில் ஒரு தீய கனவு பிறந்தது. நான் தான் ராஜா ஆக வேண்டும். கர்ணு நம்பிக்கைக்குரிய முகமுடன், நீதான் எனக்கு எல்லாமே சிம்பா என்று சொன்னான். சிம்பா அந்த வார்த்தைகளில் அன்பை கண்டான். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்தது நரகத் திட்டம். கர்ணு நல்லவிதமாக பேசி சிம்பாவை ஒரு மலை உச்சிக்கு அழைத்து சென்றான். மலை உச்சியில் நின்ற சிம்பா காட்டின் அழகை கண்டபோது கர்ணு தன் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தினான். ஒரு பிண்டிய தூண்டில் சிம்பா தன் உறவினரின் துரோகத்தால் கீழே தள்ளப்பட்டான். பாறைகளிடையே விழுந்த சிம்பா ஒரு ஆழமான ஆற்றில் அகப்பட்டான். தண்ணீர் அவனை சுழற்றியது, வீசியது. ஆனால் நியாயம் அவனை விலக்கவில்லை. பிறரால் தள்ளப்பட்டவன் இயற்கையால் காக்கப்பட்டான். ஒரு பெரிய கிளையை பிடித்துக்கொண்டு சிம்பா ஒரு புறம் கரை பற்றி உயிர் தப்பினான். அவன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் முற்றிலும் தனிமையில். சிம்பா விழித்தான். உடலும் மனமும் சோர்வில் இருந்தது. அவன் சுற்றி காட்டை பார்த்தான். புதியதாய் தோன்றியது. அவனுக்கு தான் தெரியாது, அவன் வீடு மிக தூரமானால் மனதின் தூரம் நிலையின் தூரத்தை விட வலிமையானது. தவித்து வந்த சிம்பா வாழ்க்கையின் புதிய பாதையை தேடத் துவங்கினான். ஒரு தாய் தனது பிள்ளையை அழைத்தபடி மரங்களுக்கிடையே தேடினாள். ஒரு தந்தை தனது வலிமையை உணராமல் ஒவ்வொரு பாதையையும் நடந்தான். காட்டின் ஒவ்வொரு உயிரும் ஒரு கணக்கற்ற நிமிடங்களில் ஒரே கேள்வி கேட்டன, எங்கே சிம்பா? அவன் இல்லாமல் காடே குரல் இழந்தது. சிறு சூழ்ச்சியால் பெரிய வெற்றியை சுருட்டியவன் கர்ணு பாறையின் உச்சியில் நின்றான். சூரியனின் ஒளி ஒளிந்து மேகங்கள் சூழ்ந்துவிட்டன. சிம்பா, இல்லை, நான் தான் இப்போது ராஜா என்று அறிவித்தபோது காட்டின் ஒவ்வொரு உயிரும் தலை குனிந்தது. ஆட்சியும் மாறியது. ஆனால்
அது ஒளிக்காக அல்ல, இருளுக்காக. இது மழையில்லாத பசுமை போல கர்ணுவின் கொடிய ஆட்சி எல்லாவற்றையும் சிதைத்தது. சிம்பாவின் குடும்பமே அடிமைகளாக மாறினர். அவனை பெற்றவர்கள் தங்கள் மகனை நம்பி காத்திருக்க மற்ற விலங்குகள் பயத்தில் நடுங்கின. காடு வாழவில்லை, வீணானது. நாட்கள் மாதங்களாய், மாதங்கள் ஆண்டுகளாய் மாறின. கர்ணு, அவனது கொடுமை குறையவில்லை, மாறியது காட்டின் உயிர்கள், அவற்றின் நம்பிக்கை, சிரிப்பு, சுதந்திரம். ஆனால் ஒரு சில கண்களில் மட்டும் ஒரு ஒளி இருந்தது. அவன் திரும்புவான், சிம்பா திரும்புவான் என்ற நம்பிக்கை மட்டும் வாழ்ந்தது. வெகு தூரத்தில் ஒரு அழகான பசுமையான காடு, பச்சை மரங்கள், வண்ணமயமான பூக்கள், நீல ஆறுகள், பறவைகள் பாடும் சுகமான சூழ்நிலை. அந்த காட்டின் ஓரமாக சிம்பா, இப்போது வலிமை மிகுந்த மதிப்புடைய ஒரு பெரிய சிங்கம், அவன் பழைய குழந்தை முகம் இப்போது உருமாறி தைரியம், அறிவு, அமைதியுடன் கம்பீரமாக இருக்கின்றது. சிம்பா தனது நண்பர்களுடன் ஒரு பசுமையான காடில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேரம். அதே நேரம் தூரம் வெகு தொலைவில் இருந்து ஒரு பறவையின் கூவல், அதில் அவசரமும் வேதனையும். அந்த பறவை ஒரு அரிய மடல் சுமந்து வருகிறது. அதில் கூறப்பட்டுள்ளது, உன் பிறந்த காட்டில் கொடுமை அதிகமாகிவிட்டது. கர்ணு வேறு விதமாகவே மிருகங்களை அடக்கியுள்ளான். உன் பெற்றோர்கள் இன்னும் சிறையில். நீதான் எங்கள் நம்பிக்கை. சிம்பாவின் கண்கள் அமைதியாக இருந்தது. பின்னர் அது திடீரென தீயைப் போல தைரியமாக மாறுகிறது. அவன் நட்புகளுடன் கண் சந்தித்து ஒரு முடிவை எடுக்கின்றான். நான் திரும்ப வேண்டும், அது என்னிடம். என் மக்கள். சிம்பாவின் வார்த்தைகள் போரின் முழக்கம் போல எத்தனை உயிர்களுக்கும் உயிர் ஊட்டியது. இந்த மண் நமதே, அந்த மக்களை மீட்பதே நம் கடமை எனச் சத்தமிட்டார். அவன் ஒருவன் இல்லை, அவனுடன் இருந்தனர். நேர்மையும் நட்பும். போருக்கு ஒரு ராஜா தயாராகினான். இது வெறும் ஒரு போரல்ல, இது ஒரு ராஜ்யத்தின் வழிமாறும் தருணம். சிம்பாவின் கண்களில் தீயை தாண்டிய ஒளி கர்ணுவின் தீக்கண்களை அணைத்தது. இது நேர்மையின் வெற்றி, இது நம்பிக்கையின் நிறைவேற்றம். போர்க்களம் மௌனமாகி உள்ளது. மழை நின்றுவிட்டது. மழைத்துளிகள் பசுமை மேற்பட்டிருக்கின்றன. கர்ணு வலிமை இழந்து கீழே விழுந்து தன் கண்களில் கடைசி நேர உணர்ச்சி. ஒரு குட்டி சிங்கம் பயம், தவறுகள், துக்கம், போராட்டம் அனைத்தையும் கடந்து இப்போது காட்டின் ஒளியாய் வளர்ந்தான். இது சிம்பாவின் நாடு. இது நம் காட்டின் புதிய தொடக்கம். வாழ்த்துகளும் சிரிப்புகளும். காடு முழுவதும் மகிழ்ச்சி நிரம்புகிறது.